மதுரையில் துணை முதல்வர் உதயநிதி வழங்கியது டுபாக்கூர் பட்டா என காட்டு நாயக்கர் கொதிப்பு. மதுரை கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்ட காட்டு நாயக்கர்கள். பட்டாவிற்கான இடத்தை காட்ட கோரி காட்டு நாயக்கர்கள் போராட்டம். நாங்க 2 வருஷமா அலையிற தகுந்த பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்களும் பாக்குறீங்க, அவர் பாட்டு அவர் வேலை தான் பாக்குறாரு. வெளியே போய் பக்கத்து போறவங்க குழப்ப கட்டி வீட்டுல இருக்கோம். வருவாய்த்துறையினர் செய்வதறியாது திணறல். மதுரையில் நாடோடியாக வசிக்கும் காட்டுநாயக்கர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீண்ட இழுபறிக்கு பின் 115 காட்டுநாயக்கர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒத்தக்கடையில் நடந்த அரசு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி வீட்டு மனைக்கான பட்டா வழங்கினார். பட்டாவிற்கான இடம் மதுரை வேடர் புளியங்குளம் பகுதியில் இருந்தது. ஆனால் 2 ஆண்டுகள் கடந்தும் பட்டாவிற்கான இடத்தை தற்போது வரை அதிகாரிகள் காட்டவில்லை. இதுகுறித்து காட்டுநாயக்கர்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கேட்டும் பயனில்லை. அதைத் தொடர்ந்து பட்டாவிற்கான இடத்தை காட்டும்படி கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிடும் போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட காட்டு நாயக்கர்கள் ஈடுபட்டனர். ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட காட்டு நாயக்கர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த இடத்தில் பட்டா வழங்க இயலாத சூழல் உள்ளது என்றனர். அப்படியானால் துணை முதல்வர் உதயநிதி வழங்கிய பட்டா டுபாக்கூர் பட்டாவா என குதிப்படைந்தனர். மாற்று இடம் வழங்குவதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இன்னொரு இடத்துல பட்டா கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு பட்டா தான் இலவச பட்டா கொடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு பட்டா தான் ஏறும் நம்ம தமிழகத்துல. நீங்க இதை கேன்சல் பண்ணாதான் அடுத்த இன்னொரு இடத்துல கொடுக்கும் போது உங்க பட்டா ஏறும். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க கொடுங்க, அந்த பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு. தொடர்ந்து தாசில்தார் தலைமையிலான குழுவினர் மாற்று இடத்தை காட்டுவதாக கூறி போராட்டக்காரர்களை அழைத்துச் சென்றனர். மதுரை மாவட்டத்தில் எங்கள் பழங்குடி மக்களுக்காக 2024 துணை முதல்வர் வச்சு 2024 9வது மாதத்தில் மதுரையில் ஒத்தக்கடையில் இலவச வீட்டு மனை பட்டா 10,000 பேருக்கு வழங்கப்பட்டது. அந்த 10,000 பேரில் எங்களுக்கு 115 பேருக்கு பட்டா கொடுத்தாங்க சார். பட்டா கொடுத்த 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த பட்டாத்துக்குள்ளே நான் இடத்த காணோம். வெறும் பட்டா தான் இருக்குது. ஆனால் பட்டா கொடுத்தது சாதாரண ஆளு கொடுக்கல, கலெக்டரோ டிஆர்ஓ கொடுக்கல. துணை முதல்வர் கொடுத்த பட்டா. துணை முதல்வர் வச்சு காலையில் 6 மணிக்குள்ள எங்களை வர சொல்லி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அது சோறு தண்ணி இல்லாமல், தண்ணி இல்லாமல், பாத்ரூம் வசதி இல்லாமல் எங்களை அடைச்சி வச்சு கொடுத்த பட்டாவுக்கு இன்றைக்கி இடம் இல்லை. இது சம்மந்தமாக 2 வருஷமும் தொடர்ந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், டிஆர்ஓ சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பல முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது சார். இன்னைக்கு தமிழகத்தில் துணை முதல்வர் கொடுத்த பட்டாவே இந்த மாதிரி போர்ச்சரியாக இருக்கு. அப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது நீங்களே எல்லாரும் பாருங்க. எங்களுக்கு வேடர் புளியங்குளத்தில் மதுரை தலக்காங்குளம் வேடர் புளியங்குளத்தில் தான் இந்த பட்டா காமிக்குது. ஆனால் பட்டாத்துக்குள்ள நான் இடம் கிடையாது சார். இருக்கிற இடமெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம், நான் பெரும்பாக்கம் இடமெல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் அங்கங்கே பட்டா போட்டுட்டு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமைச்சர்கள் 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து அரசத்தோட நிலம் எங்கெங்கே பெரும்பாக்கம் இருக்கா எல்லாம் அவங்க பேரில் பட்டால் போயிருச்சு. அந்த பட்டாலாம் கரெக்டாக போயிடுது. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குற பட்டா மட்டும் இந்த கதியாக இருக்குது. இங்கே இன்னைக்கு இந்த இடம் வாங்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இதுதான் எங்கள் வீடு. இது சொல்கிறாங்க அந்த படத்தில், இது உங்கள் சொத்து, இது அரசாங்க சொத்து, எங்கள் சொத்து, எங்கள் வீடு, கலெக்டர் ஆஃபீஸ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு இடம் கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஏற்கனவே இவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. அதில் இவங்க குடியேறாதனால மாற்று சமூகத்தினர் அதில் குடியேறிட்டாங்க. இப்போ மாற்று சமூகத்தினர் குடியேறி வீடு கட்டிட்டாங்க. இவங்க அதனால அதில் போக முடியாதனால இப்போ நம்ம என்ன வேற இடம் அவங்களுக்கு அதை கேன்சல் பண்ணாதான் இவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியும். பட்டா இவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு சைமல்டேனியஸா வேற ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு தாசில்தார் இருக்காரு, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு என்னன்னா பட்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு டைம் ஆன்லைன்ல ஆதார் ஏறிட்டுனா இன்னொரு பட்டா ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்கனாலும் கொடுக்க முடியாது. ஸோ அதை கேன்சல் பண்ணினாதான் இவங்க அதில் ஏறும், நம்ம உட்காரும் தமிழ்நிலத்தில். அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும். ஏன்னா அதில் இவங்க குடியேற முடியலன்றாங்க. மாற்றிடம் மாற்று இடம் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை. அதே நேரம் தகுதியான இடத்தை வழங்க வேண்டும்.
தரிசு காட்டு நிலம் ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாத இடத்தை வழங்கினால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என காட்டு நாயக்கர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.